லக்க 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 லக்க. என்ன இது தெருவுல ஒரு ஈகக்கா கூட இல்ல. நைட்டு 8 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள கதவை மூடிட்டு அவ்வளோ தூங்க போயிட்டாலோ போலயே. அட பாவிங்களா, இதெல்லாம் ஒரு ஊரா? எவனாவது வந்து குத்தி போட்டு போனா கூட தெரியாது போலயே. பப்பர பேன் தான் உளுந்து கிடக்கணும். அது சரி, இவ்வளோ சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்மளே அந்த ஆக்கத்தில் தான் இருக்கோம். 7 ஆனாலே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கோம். வேற இவ்வளோ இப்படி தானே இருப்பாளுவே. அடையே பாவி மக்கா, இதுவே 4 சந்து 3/4 இருக்கு. இந்த ஒத்தரச பையுள்ள என்ன காணுமே, குந்தாணி நிற்க இடம் இல்லாம இங்கெல்லாம் நம்மள நிற்க சொன்னா 4 சந்து 3 பொல்லாத முக்காச்சே. ஏற்கனவே நம்மள பகலாகாரி பிடிச்சா ஆட்டுன்னு ஆட்டிட்டு இருக்கா. இதுல வேற கரெக்டாக நடு சத்துல நச்சுலாம் நிற்கிறேன். இந்த குந்தாணி வருவாளா இல்லையா? ஐயோ பயமாவுல கறக்கு. ஏதோ புண்ணியத்துக்கு இந்த தெருலைட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த பக்கம் வர முடியாது. பகல்ல வரு எந்த இதுவும் பயம் இல்லாம நம்ம பாட்டுக்கு வரோம் போறோம். கொஞ்சம் இருட்டிடக்கூடாது. அப்படியே அள்ள விட்டுருது. உடம்பு பூரா பயமாலாம் கிடக்கு. குந்தாணி பையன் எங்க போனான்னு தெரியலையே. என்ன சத்தம்? ஏதோ உடையிற மாதிரி சத்தம் கேக்குது. ஐயோ 4 சந்து 3 சேட்டைய காட்ட ஆரம்பிச்சுட்ட. சவுண்டு வேற கேக்குது. பேசாம நம்ம நிக்காம போயிடலாமோ? ஐயோ இந்த குந்தாணி கரெக்டா 8 மணிக்கு வர சொன்னா எப்போ வந்து தொலைவான்னு தெரியலையே. வேற நம்மளுக்காண்டி அவ இங்க காத்துக்கிட்டா வேற அவளெல்லாம் தூக்கிட்டு போவோம். சவுண்டு வேற பலமா கேக்குது. அட பாவிங்களா, பகல்ல கூட இந்த வழியோடி வண்டி காரு லாரி பஸ்ன்னு ஒண்ணா போயிட்டு இருக்கோம். நைட்டு நேரத்துல ஒரு சின்ன வண்டி வந்தா கூட கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். இது ஆள் புழக்கம் இருக்க மாதிரி இருக்குன்னு. இது என்ன சுடுகாட்டோட மோசமா இருக்கு. மயான காடு மயில கிடக்கு. பயம் போகணும்னா பேசாம சாமி பாட்டை பாடி ஆடிட வேண்டியதுதான். செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா, எங்க சிந்தையில் வந்து அருகில் உள்ள பேயெல்லாம் விரட்டாத்தா. கண்ணாத்தா, என்ன காப்பாத்தாத்தா. எந்த ஒரு பேய் பிசாசம் அண்டாம என்ன காப்பாத்தாத்தா. இந்த ஒத்தரோசா பிள்ளைய சீக்கிரம் கொஞ்சம் வர சொல்லாத்தா. அப்பதானே நாங்க 2 பேரும் சேர்ந்து செல்லத்தாயக்கா வீட்டுக்கு போக முடியும். ஆத்தா செல்லாத்தா, செல்ல மாரியாத்தா. இந்த சின்ன பொண்ணுக்கு என்னாச்சு? இப்படி 4 சந்து 3 கிடந்து ஆடிட்டு கிடக்கா. ஒருவேளை பேய் பிடிச்சது ஆடுறாளோ? ஐயோ என்ன பண்றது? ஏன் சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு ஆடி ஆத்தி நம்ம கூப்பிட கூப்பிட சத்தம் தராம ஆடிட்டுலாம் இருக்கா. என்ன பண்றது? பரம மண்டலத்தில் இருக்கு எங்கள் பரம பிதாவே. இத சின்ன பொண்ணு எப்படியாச்சும் காப்பாத்து பிதாவே. சின்ன பொண்ணு இவ பக்கத்துல போலாமா வேண்டாமான்னு வேற தெரியலையே. ஒருவேளை இவளுக்கு பிடிச்ச பேய் நம்மளுக்கு பிடிச்சிட்டா பேசாம விட்டுட்டு ஓடிடலாமோ? ஆமா விடு ஜூட்டு. ஏன் ஒத்தரோசா ஆடியே? என்ன பேய் நம்மள கூப்பிடுது? ஏன் எருமை எருமை எங்கடி ஓடுற? சின்ன பொண்ணு நீதானா? நான் கூட உனக்கு பேய் ஏதோ பிடிச்சிட்டு நினைச்சடி. எதுக்கு இப்படி ஆடிட்டு கிடந்தா? எருமை உனக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னா எத்தனை மணிக்கு வந்திருக்கா? அதான் இது 4 சந்து 3 வேற இருந்து பயமா இருந்து அதான் சாமி பாட்டை படிச்சு அப்படியே ஆடிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ எதுக்கடி என்ன பார்த்து அப்படி ஓடுறா? அது இல்ல சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் யாரையும் நம்பவே முடியல பாத்துக்க. யார பார்த்தாலும் பேய பார்த்த மாதிரியே இருக்கு. நீ வேற நடு ரோட்ல நின்று நல்லா நச்சு ஆடிட்டு கிடந்தியா. அதான் பேய் தான் பிடிச்சிட்டு போலன்ட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். அடி பாவி குந்தாணி, நான் உனக்காண்டி 4 சந்து ரோடுன்னு கூட பார்க்காம இங்க நின்றுட்டு இருக்கேன். நீ என்ன விட்டுட்டு ஓடியா பாக்கா? உனக்கு கொல்ல போறேன் பாரு. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, எல்லாம் ஒரு பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஏ குந்தாணி உன்ன பாத்துக்கிறேன்டி. உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா நான் கிட்ட நீ எத்தனை மணிக்கு வந்திருக்கா? அந்த கதையை ஏன் கேட்கா சின்ன பொண்ணு? என் மாமியா கிழவி இருக்கு ஏமா என்ன விடே மாட்டேன்ட்டு. பாத்திரத்தை கழுவுங்குது, வீட்டை துருங்குது, துணியை கூட துவைச்சு போடுங்குது. என்னது இந்த ராத்திரி துணி துவைச்சு போட சொல்லிச்சா? ஐயோ ஆமாடி. அது என்ன நினைச்சுக்கிச்சுன்னா நம்ம அவ்வளோ ஒரு ஜாலியா மெத்த மாட்டில கிடந்து தூங்க போறோம்னு அது வயிற்றுச்சல பண்ணுது. ஆனா நம்ம எதுக்கு இங்க ஒண்ணு கூடி இருக்கோம் நம்மளுக்கு தானே தெரியும். ஆமா ஒத்தரோசா, என் மாமியெல்லாம் அதேதான். எதுக்கு போறா, எங்க போறா, அங்க எதுக்கு, இப்ப எதுக்குன்னு 1000 கேள்வி கேட்டு எனக்கு கொண்டுட்டு பத்துக்க. பேசாம இந்த கிழவிங்களையும் அந்த பொங்கலா வீட்டுக்குள்ள இறக்கி விட்டுட்டோன்னு வச்சுக்கேன், எல்லாம் அடங்கிடுவாளுவே. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு அப்படிதான் தோணுது. நம்ம மட்டும் ஏன் அந்த பேய் வீட்டுக்குள்ள போய் கஷ்டப்படணும்? இவ்வளோனையும் சேர்த்து இறக்கி விடுவோம். நீ சொல்லிட்டல்ல, இறக்கி விட்டுருவோம். ஆமா எதுக்கு சின்ன பொண்ணு பாயெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா? நான் செல்லத்தாய்க்கா வீட்டுல இருக்குமே. ஏடி அந்த அக்காவே 2 பாய் தான் இருக்குன்னாவே, நம்ம அவ்வளோ வரும் போறோம்ல. அதான் சரி எங்க வீட்டுல கிடந்து எடுத்துட்டு வந்தேன். அந்த ஸ்டோர் ரூம்ல தான் கிடந்து. என்னது ஸ்டோர் ரூம்ல இருந்தா? அடி பாவி எதுக்கடி நட்டுச்சு? எதுக்கடி அங்க இருந்து எடுத்துட்டு வந்தா? இதுல ஏதாச்சும் பேய் வந்து ஒட்டி இருக்க போதுடி. ஏற்கனவே அங்க இருந்த டைரியில தான் பேய் வந்துச்சு. இப்ப பாயுமா? அதெல்லாம் ஒண்ணும் வராது. நீ வேற எதுக்கடி பயம் காட்டிட்டு இருக்கா? வாடி, என்ன எவ்வளவு நேரம் இதுலயே நின்று பேசுறது? வா சீக்கிரமா செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு போவோம்.
சரி வா போவோம். என்ன சின்ன பொண்ணு, நாய் ஊளோட சவுண்ட் எல்லாம் கேக்குது. அதாடி எனக்கும் தெரியல. சின்ன பொண்ணு, எனக்கு என்னமோ பேய் தான் சிக்னல் கொடுத்து நம்மள கூப்பிடுதுன்னு நினைக்க. வாடி ஓடிடுவோம். என்னது பேயா? வாடி. அடியாத்தி வந்துட்டா போலயே. ஏன் ஒத்தரோசா ஒரு 2 நிமிஷம் இல்லடி, தெரியாதனமா பாய் அதுல போட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது 50 ரூபாய் பாய் தாடி, போனா போட்டோம், அதுக்குன்னு உயிரையாடி கொடுக்க முடியும்? நீ வேணா போய் எடுக்கணும், எடுத்துக்க, நான் போறேன். என்னடி நாளைக்கு காலையில பாயோட போலன்னா என் மாமியா கிழவி என்ன வெளியே பத்திருவாடி, கொஞ்சம் இல்லடி. அதெல்லாம் நிக்க முடியாது, ஒழுங்கா மூடிட்டு வாடி. 50 ரூபாய் பாய்க்காண்டி உயிரெல்லாம் பறி கொடுக்க முடியாது. என்ன இவ போயிட்டா, பேசாம பாய் எடுத்துட்டு வந்துடலாமோ? வேண்டாம், இவ சொன்ன மாதிரி பாயில பியாய் இருந்தாலும் இருக்கும், ஓடிடுவோம். ஏன் முடியம்மா, எவ்வளவு நாள் ஆச்சு பத்தியா? இப்படி அவ்வளோ வரும் ஒன்னா தூங்கி அழகா இப்படி மாசத்துக்கு ஒரு நாள் யார் வீட்டு மாடிலையாச்சும் இப்படி அவ்வளோ வரும் ஒன்னா ஜாலியா பேசிட்டு தூங்கலாம். எங்க வேலையே கரெக்டா இருக்கு. ஆமா இழுவே, எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சரி மாசம் மாசம் இப்படி எல்லாரும் ஒரே இடத்துல தூங்குவோம். நம்ம என்ன செல்லத்தாய்க்கா சின்ன பொண்ணு எல்லாத்தையும் சொல்லுவோம், சரியா? எனக்கு ஒரு வயிறு பசிக்கு பார்த்துக்க. நானே செல்லத்தாய்க்கா வீட்டில் தான் வந்து ஏதாவது திங்கலான்ட்டு போறேன். அந்த அக்கா வேற என்ன செஞ்சு வச்சிருக்காவளோ தெரியல. என்ன முடியுமா சொல்றா, நீயும் சாப்பிடலையா? நானும் சாப்பிடல பார்த்துக்க. செல்லத்தாய்க்கா ஏதாச்சும் இட்லி தோசைன்னு செஞ்சு வச்சிருப்பாவே, அப்படியே நம்மளும் கொஞ்சம் தின்னுக்கிடலான்னு பார்த்தேன். சரி வா வா சீக்கிரமா போவோம். வேற அவ்வளோ 2 ரூபா போயிட்டாள்வேனா நம்மளுக்கு முன்னாடி போய் அவளுக்கு தின்னு விடுவாள்வே. நம்ம போவோம். வா முடியம்மா. ஏ இழுவே, உனக்கு யாராச்சும் கத்துற சவுண்டு கேட்டுச்சா? ஆமா முடியம்மா, யாரோ கத்துன மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. ஆனா யாருன்னு தான் தெரியல. இங்க சுத்தி முத்தி பாரு, ஒரு ஆள் இல்ல. இதுல சவுண்டு மட்டும் கேக்குதுன்னா எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. வாடி சீக்கிரம் ஓடிடுவோம். ஆமா இழுவே, நம்ம ஊரு இருந்தாலும் அநியாயத்துக்கு மோசம். ஒருத்தி கூட வெளியில வரு, அவ்வளோ கதவை மூடிட்டு போயிட்டாளுவே. என்ன முடியுமா, திரும்ப திரும்ப சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. ஒருவேளை பேய் எதுவும் வந்துட்டா என்னன்னு தெரியலையே. ஏப்ல அதாம்ல எனக்கும் தெரியல. சீக்கிரம் வாடி நம்ம போயிருவோம். ஆமா முடியுமா, பின்னாடி திரும்பி பார்க்காம நம்ம பாட்டுக்கு நடப்போம். ஒருவேளை பேய் நம்ம பின்னாடி வந்துச்சுன்னு வச்சுக்கியே, நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தோன்னா நம்மள அடிச்சு கொன்றும். என்னடி சொல்ற, பின்னாடி திரும்பி பார்க்காம வரணுமா? ஐயோ நாளா பின்னாடி வரேன். ஏ இல்ல நான் முன்னாடி வந்துடுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீ ஏன் பின்னாடி வா. ஐயோ பின்னாடி வேற திரும்பி பார்க்காதன்னு சொன்னாலே. ஐயோ அம்மா பியாயி, ஏ இல்ல பியாயி தாண்டி என்ன வந்து தள்ளி விட்டுட்டு. ஐயே இந்த பீஸுங்களா? என்னது பியாயி வந்து தள்ளி விட்டுட்டா? அட எருமைகளா எழுந்து தொலைங்க. என்னடி பேய் நம்ம பின்னாடி வந்து எருமைகளா எழுந்து தொலைங்கன்னு சொல்லுது. ஏ முடியம்மா, என்ன ஆனாலும் சரி பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்காதடி. பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்தா அவ்வளவுதான், நம்மள ஒரு அடி அடிச்சு அந்தால கொன்றோம். ஐயோ என்னடி இப்படிலாம் நீ வேற என்ன பயம் காட்டுறா? என் காலு பக்கத்துல தாண்டி நிக்குது. எனக்கு என்னமோ 2 பேய் நிக்கிற மாதிரி இருக்கு. என்னது 2 பேயா? இன்னைக்கு நம்மள கொண்டு ரத்தத்தை குடிக்காம போவாது போலயே. ஏன் முடியம்மா, மெதுவா எழுந்து அப்படியே நகர்ந்து வாடி. இந்த செல்லத்தாய்க்கா வீடு வேற பக்கத்துல தான் இருக்கு, இல்லைன்னா அப்படியே தவுந்தே போயிருவோம். நான்லாம் எழுந்தல, எனக்கு வேற பயமா இருக்கு. நான் எழுந்துன வேகத்துல பின்னாடி திரும்பி பார்த்துட்டேன்னா என்ன கொன்றோம். நான் அப்படியே தவுண்டே செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு வந்துடுறேன். ஆமா முடியம்மா, அதான் நல்லது. ஏ ஒத்தரோசா இவளுக்கு என்னாச்சு? பைத்தியங்க ஏன் உருண்டு போயிட்டு இருக்கு? ஒருவேளை அங்க பிரதேசம் ஏதாச்சும் பண்றாளுகளோ? அதுதான் எனக்கும் தெரியல. எதுக்கு இப்படி உருண்டு கிடக்காளுவே? அங்க பிரதேசம் கோயில்ல பண்ணா பரவாயில்ல, இவ்வளவு என்ன நடு ரோட்ல இங்க பண்ணிட்டு கிடக்காளுவே. அதானே நம்ம 2 பேரும் சேல மாதிரி பின்னாடி வந்துருக்கோம், இவ்வளவு உருண்டுல அடக்காளுவே. கிறுக்கு பயிலெல்லாம் இருக்கும் போலயே. எழுவே, நம்ம தவுள நம்ம பின்னாடி அந்த 2 பேயும் வந்துட்டே இருக்குடி. எனக்கு உருவம் அப்படியே தெரியுது. ஏன் முடியுமா, நீ பயப்படாத. என்ன ஆனாலும் சரிடி, பின்னாடி மட்டும் திரும்பி பாத்துறாத. நீ வேற ஏன்டி பின்னாடி திரும்பாதன்னு பீதியை கிளப்புறியடி. சின்ன பொண்ணு, இவளு எதுக்கு இப்படி உருண்டு கிடக்காளுவே? நம்மளும் பேசாம இவ்வளவு பின்னாடி பொறுமையா போவோம். எனக்கு என்னமோ எதையோ தொலைச்சிட்டாளுன்னு நினைக்கேன். அதான் உருண்டு தேடுவாள்வளோ.
ஒத்தரோசா, ஒருவேளை மோதிரம் கீதிரம் ஏதாச்சும் தொலைச்சிட்டாளுகளோ, அதான் இப்படி உருண்டு மண்ணை நோண்டிட்டு தேடிட்டு இடக்காளுவன்னு நினைக்கேன். வாடி, நம்மளும் அப்படியே பொறுமையா நடந்து பார்ப்போம். நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா நம்ம வச்சுக்கிடலாம்ல. அதுவும் கரெக்டு தான். ஒத்தரோசா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு பாத்துக்க. இவ்வளவு மண்ணுக்குள்ள உருண்டு உருண்டு நடந்தாளுவே சரி, இப்போ ரோடு வந்துட்டு வேற இங்கேயும் ஏன் இவ்வளவு உருண்டு கிடக்காளுவே? அதான்டி எனக்கும் தெரியல. இவ்வளோ காரியம் எல்லாம் எதுவும் பண்ண மாட்டாள்வே. பேசாம நம்மளும் இவ்வளோ மாதிரி உருண்டு உருண்டு போவோமா? அதுவும் கரெக்ட் தான். வாடி, நம்மளும் உருளுவோம். ஏ முடியுமா? பேய் போயிட்டா இல்ல பின்னாடியே வருதா? ஏய் இழுவே, அது வந்துட்டே தாண்டி இருக்கு, நம்மள விடாது போலையே. முடியுமா? இந்த நேரத்துல தாண்டி நம்ம தைரியமா இருக்கணும். ஆமா, எங்க இருந்து தைரியமா இருக்க? நான்லாம் பின்னாடி வரேன், எனக்கெல்லாம் பயமா கிடக்கு. சின்ன பொண்ணு, அப்படியே பொறுமையா வா. கல்லு மண்ணெல்லாம் கிடக்கு, கொஞ்சம் பார்த்து உருளு. எப்படிதான் உருண்டு போறாள்வளும் தெரியல. எரும மாடு எதுக்குடி கத்தி ஊற கூட்டுற? பேய்க்கு கேட்டு அடிச்சிட போதுடி, எதுக்குடி இழுவ? இவ்வளவு நேரம் அந்த ரெண்டு பேயும் நம்ம பின்னாடி நடந்து தாண்டி வந்துட்டு இருந்து, ஆனா இப்ப நம்மளே மாதிரியே அதுவும் தவுண்டு தவுண்டு வருதுடி. எனக்கு வேற பயமா இருக்கு, என் காலை கடிச்சு வச்சிருமோன்னு. என்னது, அதுவும் தவுண்டு வருதா? முடியுமா? தைரியமா இரு, பின்னாடி மட்டும் திரும்பி பாத்துறாதடி, அப்படியே கொதவளைய கடிச்சு ரத்தத்தை குடிச்சிரும். என்னடி இந்த பைத்தியக்காரி எதுக்கு இப்ப கத்துறா? அதாண்டி எனக்கும் தெரியல, என்ன விஷயம்னே தெரியல. உன்னை கத்துறாளுக்கு பேசுறாளுக்கு உருளுவாள்னு கிறுக்கா பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரியலையே. ஒருவேளை இவ்வளவுக்கு பேய்க்கு ஏதாச்சும் பிடிச்சிட்டோ? ஆமா, பேய் பிடிச்சவா கிடந்து ஆடுவா, இவளை மாதிரி உருளவா செய்வா. இவ்வளவு ரெண்டு வரலாம் உருண்டுட்டு திரிறாள்வே. ஏதோ விஷயம் இருக்குடி, நம்மளும் இவ்வளவு பின்னாடி போவோம், அப்பதான் என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு இப்படி உருண்டு உருண்டு போறதுக்குள்ள விடிஞ்சிரும் போலயே. காலு கையெல்லாம் வலிக்கு இப்பவே, எப்படிதான் உருள்றான்னு தெரியல. வா சின்ன பொண்ணு, அதான் செல்லத்தைக்க வீடு வந்துட்டுலாம், போவோம், போய் பார்ப்போம். ஏ முடியுமா? ஒரு வழியா உருண்டு உருண்டு செல்லத்தாய்க்கா வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த பாரு, நான் அப்படியே உருண்டுட்டே செல்லத்தாய்க்கா வீட்டுக்குள்ள போறேன். நீ என் பின்னாடியே வந்து டக்குன்னு கதவை சாத்திரு, சரியா? பேயப்ப நம்ம பின்னாடி வராது. என்னது, டக்குன்னு நான் கதவை சாத்தணுமா? இது நல்ல கதையாவுல இருக்கு. நீ தானடி முன்னாடி போற, நீ டக்குன்னு கதவை சாத்திர வேண்டியது தானே? என்ன முடியுமா? நீ வந்ததுக்கு அப்புறம் தானே கதவை சாத்த முடியும், நீ தானே கடைசியில வர, நீயே சாத்திரு. அதெல்லாம் முடியாது. நான் கதவை சாத்தும் போது பின்னாடி திரும்பி நான் அந்த பேய்கியை பார்த்துட்டேன்னா என்னதை அடிச்சு கொள்றதுக்கா? நீ தானே சொன்னா பின்னாடி திரும்பி பார்க்க கூடாதுன்னு. கதவெல்லாம் யாரும் சாத்தாண்ட அப்படியே போயிருவோம். என்ன முடியுமா சொல்றா? கதவை சாத்தலன்னா நம்ம போன மாதிரியே பேயும் நம்ம பின்னாடிலாம் வரோம். ஏப்ல, இவ்வளவுக்கு கிறுக்குதான் முத்தி போச்சு நினைக்கேன். அங்க பாரு, வீட்டுக்குள்ள போகாம உருண்டுட்டே கிடந்து என்னமோ கதெல்லாம் பேசிட்டு கிடக்காளுவே. அதான் சின்ன பொண்ணு, எனக்கும் தெரியல. இவ்வளோ உருண்டாள்வன்னு இவ்வளோ கூட சேர்ந்து நம்மளும் உருண்ட பத்தியா? நம்மளை சொல்லணும், பேசாம எழுந்துட வேண்டியதான். எழுந்து எதுக்கடி உருளையன்னு கேட்ட வேண்டியதுதான். ஏன் முடியுமா? நல்ல பிள்ளைலாம் கதவை சாத்திரடி. அதெல்லாம் முடியாது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம ரெண்டு பேருமே ஒரே இதுல வீட்டுக்குள்ள போய் ஒரே இதுல நம்ம ரெண்டு பேருமே கதவை சாத்திடுவோம். ஐயோ, இந்த கத்தரிக்காவை மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா கத்தரிக்காய் ரொம்ப உசாராவெல்லாம் இருக்கு. இவ்வளவு சரி வர மாட்டாளுவே. நம்மளே பேசாம எழுந்து போய் கேட்ட வேண்டியதுதான். ஏ எருமைங்களா, எதுக்கடி ரெண்டு வாரம் தவுண்டு தவுண்டு வந்துட்டு இருக்கிய? முடியுமா? பேய் தானடி பேசுது. ஏன் அரமெண்டல், எங்களை பார்த்தா என்னடி உனக்கு பேய் மாதிரியா இருக்கு? நாங்க தாண்டி. என்னது நாங்க தானா? என்ன ஒத்தரோசா குரல் மாதிரி கேக்குது? ஒத்தரோசா மாதிரி ஒருவேளை பேய் வந்துட்டோ? ஏன் ஒத்தரோசா, இவ்வளவுக்கு கிறுக்கு முத்தி போச்சு போல. இவ்வளவு உருண்டே கிடக்கட்டும். இவ்வளவு உருண்டால் இவ்வளவு பின்னாடி நம்மளும் உருண்டு வந்த பத்தியா, நம்மள சொல்லணும். அடி பாவிங்களா, அப்ப எங்க பின்னாடி உருண்டு உருண்டு வந்தது நீங்க தானா? ஐயோ ஆமாடி. நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் உருண்டு கிடந்தியே. சரி, எதுக்கு உருள்றாள்வன்னு அப்படியே நாங்களும் பின்னாடி வந்தா செல்லத்தாய்க்கா வீடு வரை உருண்டு எல்லாம் வந்திருக்கே. உங்களால என் சேலை முழுசு மண்ணாயிட்டு. சை, அடி பாவி, நாங்க ஏதோ எங்க பின்னாடி பேய் தான் வருது, பேய் தான் உருண்டு உருண்டு வருதுன்னு நாங்களும் உருண்டு உருண்டு வந்தோமேடி. நீங்க என்ன முதலே சொல்லி தொலைஞ்சிருந்தா அப்பவே எழுந்து நடந்து வந்திருப்போமே. என்னது பேய் நினைச்சு உருண்டு வந்தீங்களா? அடி பாவிங்களா, உங்களோட சேர்ந்து நாங்களெல்லாம் உருண்டு வந்தோம். ஏன் இழுவ, எல்லாம் ஒன்னால வந்தது. நீ அப்பவே பின்னாடி திரும்பி பார்த்திருப்பேன். பின்னாடி திரும்பி வந்தா பேய் அடிச்சிரும், அதை அடிச்சிரும், இதை அடிச்சிரும், ஏமாத்தி எப்படி கூட்டு வந்துட்டியடி.
நான் என்னடி பண்ணுவேன்? இவ்வளவுதான் பின்னாடி வந்திருப்பாள்னு எனக்கு என்னடி தெரியும்? எழுந்து தொலைங்கடி, உங்களால வெறுப்பாதான் இருக்கு. சீக்கிரம் எழுந்து தொலைங்க. ஆட போடி. ஏ இழுவ, ஏற்கனவே எனக்கு கை கால் வலிலாம் இருக்கு. இதுல உன் பேச்ச கேட்டு உன் பின்னாடி உருண்டை பத்தியா? என்ன சொல்லணும், அப்பே பின்னாடி திரும்பி பார்த்திருப்பேன். பைத்தியக்காரி பைத்தியக்காரி. உங்களால நாங்க தாண்டி பைத்தியம் ஆயிட்டோம். சின்ன பொண்ணு இவ்வளவு உருண்டுட்டே கிடக்கட்டும். நம்ம பேசாம சின்னத்தேக்கா வீட்டுக்குள்ள போவோம். ஆமாடி, சரியான அரக்கர் கால்வலா இருந்திருக்காளுவே.